நாங்கள் வந்து கோவை மாவட்டம் சூலூர் தாலுக்கா அத்தப்பகவுண்டன்புதூர் கிராமம். இங்கே வந்து கிட்டத்தட்ட 5000லிருந்து 6000 மரம் வரைக்கும் இங்கே இருக்குது. நாங்கள் வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஏதாவது ஒரு பர்டிகுலர் பிளேஸை சூஸ் பண்ணி அந்த இடத்துல நாங்கள் வாரம் கிட்டத்தட்ட 50 பேர் பக்கமாக அந்த இடத்த வந்து க்ளீன் பண்ணுறோம். வாரத்துக்கு பார்த்திங்கன்னா 15லிருந்து 20 வரைக்கும் பிளாஸ்டிக் பேக்ஸ் வந்து நாங்கள் கலெக்ட் பண்ணுறோம். பஞ்சாயத்துக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஒரு சர்வீஸ் செய்கிறோம். ஃபஸ்ட் டைம் நாங்கள் வந்து நாளைக்கு வந்து ஃப்ளைட்டில் போக போகிறோம். அதுக்கு ஸ்பான்சர் பண்ணுறவங்களுக்கு தேங்க்ஸ். நாங்கள் அந்த வாரத்துக்கு ஒரு 3லிருந்து 4 மரம் வரைக்கும் நடுறோம். அதுக்கு ரெகுலராக தண்ணி போகணுங்கிறதுக்காக சொட்டு நீர் பாசனம் மூலமாக டெய்லியும் தண்ணி போகிற மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஓடை வனத்தில் எதுக்கு இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து பசுமை ஆக்காப்புதூர்னு நண்பர்கள்லாம் சேர்ந்து கிட்டத்தட்ட 5000த்துக்கு மேற்பட்ட மரங்கள் வந்து நட்டு அதை பராமரிச்சுட்டு வராங்க. இந்த சமூக செயல்பாட்டில் இயற்கையை வந்து காப்பாற்ற ஒரு 50 குழந்தைய வந்து இதுக்கு வந்து ஒரு வாலண்டியராக வந்து இவங்க வந்து ரெகுலராக எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் வந்து க்ளீன் பண்ணி பராமரிச்சுட்டு வராங்க மரத்தை. ஸோ இந்த மாதிரி குழந்தைகளுக்கு வந்து ஒரு இன்னும் முன்னெடுப்பு வந்து இன்னும் ஆர்வத்தை ஜாஸ்தி பண்ணணுங்கிறதுக்காக இவங்க ஆசையை நிறைவேற்றணும்னு சொல்லிட்டு எங்கிட்ட வந்து பசுமை ஆக்காப்புதூர் அவங்க வந்து கேட்டாங்க. என்ன ஆசைன்னு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து விமான நிலையம் பக்கத்தில் இருக்கும்போது ஃப்ளைட்ஸ் வந்து அடிக்கடி பறந்துட்டு இருக்கிறத பார்த்து நான் முதல் முறை விமானத்தில் போகணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டாங்க. அந்த ஆசையை வந்து நிறைவேற்ற நானும் என்னுடைய அண்ணன், அதாவது மோகன் வேணுகோபால், இவரும் சேர்ந்து உடனடியாக வந்து இந்த விமான பயணத்துக்கு வந்து நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லி 36 பேர்த்துக்கு விமான பயணத்துக்கு உண்டான டிக்கெட்டை எடுத்து நாளை காலையில் 6 மணிக்கு வந்து சார்பாக முதல் முறை விமான பயணத்தில் பயணிக்கிறாங்க. இது வந்து எனக்கும் நெகிழ்ச்சியை தருது. என்னென்னா, நாங்களும் ஏங்கிட்டு இருந்த காலம் உண்டு. அந்த நானும் பல முறை போயிட்டு வந்து, ஆனால் இவங்களும் போகும்போது அந்த முதல் முறை பயணம் எப்படி இருக்குங்கிறது எனக்கும் பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது. ஸோ இது போன்ற தொடர்ந்து இயற்கை முன்னெடுப்பில் வேலை செய்கிறவங்களுக்கு தொடர்ந்து கார்ஸ்-2-7 நிறுவனம் வந்து எல்லா விதத்துலேயும் சப்போர்ட் செய்வாங்கிறது இந்த தருணத்தில் தெரிவிச்சுக்கிறேன். ஏஜிபுதூர் கிராமத்திலேருந்து வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை ஒரு பர்டிகுலர் பிளேஸை சூஸ் பண்ணி 15க்கும் மேற்பட்ட பிளாஸ்டிக்ஸை வந்து நாங்கள் கலெக்ட் பண்ணுறோம். அது காலையில் 6 மணிலேருந்து 10 மணி மட்டும் சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரையும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. இந்த சேவை செய்யறதுக்கு எங்கள் பேரண்ட்ஸ், அப்பா அம்மா வந்து பெர்மிஷன் கொடுத்ததுக்கு ஃபர்ஸ்ட் எங்கள் பேரண்ட்ஸ்க்கு வந்து நாங்கள் தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். டெய்லி ஏர்போர்ட் பக்கத்தில் தான் இருக்குது. டெய்லி வாரம் ஞாயிற்றுக்கிழமை சுத்தம் பண்ண வரும்போது மேலே வந்து ஃப்ளைட் பறக்கும். எல்லாருமே பேசிகிட்டு இருப்போம், இந்த மாதிரி நாமளும் ஃப்ளைட்டில் போகணும் அப்படின்னு சொல்லி ஆசையாக சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது எங்களை வந்து இந்த மாதிரி செய்யணும், இந்த மாதிரி விவசாயமெல்லாம் செஞ்சு பார்க்கணும். சில இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கெல்லாம் மம்முட்டினா என்னன்னு தெரிய மாட்டேங்குது. அப்படிங்கிற விதத்தில் எல்லோரும் வந்து இந்த மாதிரி செஞ்சுட்டு இருக்கவங்காட்டி நிறைய ஃப்ளைட்லலாம் போகணுன்னு ஆசைப்பட்டவங்காட்டி வந்து இங்கே சொல்லிகிட்டு இருப்போம். அதை வந்து விஷ்ணு வேணுகோபால் அண்ணா கிட்ட வந்து சொன்னங்காட்டி எங்களை வந்து ஃப்ளைட்டில் கூப்பிட்டு போகிறாங்க. அது வந்து எங்களுக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு.